வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் விஷ்வன் குளோபல் சேல்ஸ் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூன் 24ல இருந்து ஜூன் 26 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து ஓப்பனிங்ல இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 43 rupees பர் ஷேரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 3000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். டோட்டல் இஷ்யூ அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு க்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்எஸ்சி எஸ்எம்இ லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி 2021 இருந்து 2023 வரைக்கும் இருக்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அசட் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்பையும் கம்பெனி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு பாக்குறப்ப இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட கடன் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. IPO opening date June 24, 2024. IPO closing date June 26, 2024. Basic allotment June 27, 2024. இந்த IPO நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து June 28 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இதே IPO உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேரா June 28 அன்னைக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூலை 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா June 26 5 PM முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு லாட் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ளை பண்ண முடியும். ஒரு லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 3000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,29,000 நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரீ இஷ்யூ அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிட்ட இருக்கு. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 72.98% தான் கம்பெனி கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 20/6/2024ல இருந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐபிஓ லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 24/6/2024 அன்னைக்கு ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 43 ரூபாய் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 14 ரூபாய் இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு இன்னைக்கு கரண்ட் டேட்ல பாக்குறப்ப 57க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 32% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நிப்டியோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும். மினிமம் ஒரு 50% மேல இருந்தது அப்படின்னா நம்ம அப்ளை வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். இது 32 தான் இருக்கு. உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா கூட பரவாயில்ல. நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது அப்படின்னு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அதனால இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் என்னோட வியூல இந்த ஐபிஓ நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சது அப்படின்னா சேம் இதே எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அன்னைக்கு இப்படியே ஓப்பன் ஆனது அப்படின்னா நமக்கு 32% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.